சுக்கிரன் அந்த ரிஷபராசி ஒரு ஸ்திர ராசி வந்து பேர். அது ரொம்ப ஸ்திரமான அவனை முடிவெடுக்கிறது கொஞ்சம் லேட்டானா கூட ராசிக்கு 2 5 கூடிய புதன் வந்து 2ஆம் இடத்துல உங்களோட புத்தியோட தன்மை தொல்லைகளை கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த குரு போய் அட்டமாதிபதி போய் இப்போ 7ஆம் இடம்ன்றது பழகிற சர்க்கிள், நம்ம மனைவி கணவன் ஃப்ரெண்ட்ஸு பிஸ்னஸ்ஸு அந்த இடம். உங்களுக்கு சனி வந்து நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணும். இது எதிர்பாராத இடத்துல இருந்து சப்போர்ட் வரும், உதவி வரும், எல்லாம் செய்யும். ராகு சப்போர்ட் பண்ணும், கேது அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும். நம்ம மெயினாக 4ஆம் இடத்துலன்னா இந்த ஜூன் மாதம் உள்ள ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து ராசியாதிபனான சுக்கிரன் வந்து ராசிக்கு 12ஆம் இடமான மேஷத்தில் சஞ்சாரம் பண்ணுவோம். இந்த ராசிக்கு 12ஆம் இடமான மேஷத்தில் சஞ்சாரம் பண்ண இந்த ரிஷபராசியர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது தேவையில் தாண்டி அலைச்சல் இருக்கும். ஒரு விஷயத்துக்காக 1 மணி நேரம் முயற்சி பண்ணோன்னா ஒரு 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். அதான் என்னோட ராசியாதிபனான சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் அயனசயன மோக்ஷ விரயஸ்தானம் அப்படின்னு வரும். அதான் என்னோட காரணம். அப்போ 12 6 கோடியவனான சுக்கிரன் அந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது அலைச்சலை காட்டக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் இந்த ஜூன் மாதம் முழுக்க. 2வது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டினா அவங்க ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தால் அது உறுதியாக இருக்கும். அதுக்கான எவ்வளோ போராட்டமாக இருந்தாலும் சரி, அதுக்கான எவ்வளோ முயற்சியாக இருந்தாலும் சரி, அதை அவங்க தொய்வில்லாமல் பண்ணக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசியோட சிறப்புத்தன்மை. ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு அதிபன் சுக்கிரன் அந்த ரிஷபராசி ஒரு ஸ்திர ராசி வந்து பேர். அது ரொம்ப ஸ்திரமான அவனை முடிவெடுக்கிறது கொஞ்சம் லேட்டானா கூட எடுத்த முடிவுகள் தீர்க்கமாகவும் உறுதியாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கும். அதான் அந்த ராசியோட சிறப்புத்தன்மை. அதான் அந்த நம்ம மெயினாக புரிஞ்சுக்கணும். அந்த ராசியில் வந்து கிருத்திகையோட 3 பாதம், ரோகிணியோட 4 பாதம், மிருகசீரிஷத்தோட 2 பாதம், அப்படி 9 பாதங்கள் அந்த ராசியில் இருக்கும். அப்போ அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து கிருத்திகை சூரியனோட நட்சத்திரம், ரோகிணி சந்திரனோட நட்சத்திரம், அப்புறம் மிருகசீரிஷத்தோட 2 பாதம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம். இதுதான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் அதை பொறுத்த வரைக்கும். இந்த ராசிக்கு அதிபன் சுக்கிரன். இந்த ராசிக்கு அதிபனான சுக்கிரன் வந்து இந்த ஜூன் மாதம் முழுமையாக வந்து இந்த ராசிக்கு 12ஆம் இடமான மேஷத்தில் இருக்கும். அதில் முதல் வந்து அஸ்வினியில் இருக்கும். அஸ்வினியில் இருக்கும்போது ஒரு தொய்வு, ஒரு சோர்வு, கொஞ்சம் மலச்சிக்கல், இல்லைன்னா வந்து அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட வரும். ஏன்னா சுக்கிரன் வந்து அஸ்வினி கால், கேதுவோட கால் 4 பாதங்கள் இருக்கும். ஆனால் அது ஒரு 15 நாளுக்கு பிறகு அது வந்து பரணி சொந்தங்கால் வரும்போது அதெல்லாம் மாறும். முயற்சிகள் ரொம்ப வேகம் எடுக்கும், அதெல்லாம் நடக்கும். அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபனான புதன். அந்த புதன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராசியிலே இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு. ராசிக்கு 2 5 கூடிய புதன் வந்து 2ஆம் இடத்துக்கு உங்களோட புத்தியோட தன்மை தீவிரம். அதாவது ராசிக்கு 5 கூடியவனான புதன் என்ற புத்திஸ்தானாதிபதி புதன் ராசியில் இருக்கிறது என்ற ஒரு சிறப்புத்தன்மை. அது கொஞ்சம் உங்களோட அந்த இன்ஸ்டன்ட் ஐடியா, திடீர்னு வரக்கூடிய ஐடியாக்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். கொஞ்சம் பொருளாதாரத்தில் கடனாவது கேட்டால் கிடைக்கும். இல்லைன்னா உங்களோட ஐடியா மூலமாக பைசா கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவே கை கொடுக்கும். அடுத்து ராசியோட 2ஆம் இடத்துல புதன் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கு. அந்த குரு வந்து அந்த ராசிக்கு 8-11 கூடியவன். ராசிக்கு 8-11 கூடிய புதன் இந்த குரு ராசியோட 2ஆம் இடமான புதன் வீட்டு மிதன வீட்டில் இருக்கிறது. இந்த மிருகசீஷத்தில் இருக்கும் வரைக்கும், மிருகசீஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஜூன் 5-6ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திருவாதிரையில் போய் நீச்சமடையும். அப்போ இந்த ஜூன் 5-6ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொய்வு, இந்த பொருளாதாரத்தில் வரக்கூடிய தொய்வு, மற்ற விஷயங்கள் எல்லாம் ஜூன் 5-6க்கு மேலே திருவாதிரையில் போய் அது சண்டால யோகமாகும் பாருங்கள். அது ஒரு சிறப்பான காலகட்டம் வரைக்கும். எதிர்பாராத தனப்பிராப்தம், கடன் கிடைக்காம இருக்கும் சில இடங்களில், அந்த பணம் எல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். அது வந்து ஒரு சிறப்பான காலகட்டம். உங்களுக்கு வந்து குரு வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் அந்த ரிஷபத்துக்கு 8-11 கூடிய குரு வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து அந்த திருவாதிரை இருக்கும்போதும் சரி நல்ல ஒரு சிறப்பான காலகட்டம். திருவாதிரையான 4 பாதமே சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அது வந்து சண்டால யோகம் அடையுது. அந்த அட்டமாதிபதி தொல்லைகளை கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த குரு போய் அட்டமாதிபதி போய் அந்த கிராகுவனோட திருவாதிரை காலில் போய் சண்டால யோகம் அடையுது ஒரு சிறப்பான காலகட்டமாக தான் இருக்கும். மெயினாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து ராசிக்கு 3 கூடியவனான சந்திரன். அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒரு 2.25 நாள் ஒரு ராசியை கடந்து போயிடும். அது நம்ம மெயினாக பார்த்துக்கணும். அப்போ ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். கிருத்திகை நட்சத்திரம் 2-3-4 பாதங்கள் வந்து மூலத்துக்கு சந்திராஷ்டமம். மூல நட்சத்திரம் தான் கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டமம் நம்ம மெயினாக பார்த்துக்கணும். அடுத்து ரோகிணி 1 முதல் 4 பாதங்கள், பூராட நட்சத்திரம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து மிருகசீஷம். அடுத்து வந்து உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். அது நீங்கள் முதல்ல மெயினாக பார்த்துக்கணும். அப்போ ரிஷபராசிக்காரனுக்கு சந்திரன் 3 கூடிய சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போகும்போது கிருத்திகைக்கு முதல்ல மூலம், அதுக்கப்புறம் ரோகிணிக்கு பூராடம், மிருகசீஷத்துக்கு உத்திராடம். இதுதான் இந்த பாயிண்ட் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து வந்து ரிஷபராசிக்கு 4 கூடிய சூரியன் வந்து அந்த ராசியில் இருக்கிறது. ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியில் இருக்கிற சிறப்பு காலகட்டம் தான், அது சந்தேகமே இல்லை. சில தீர்க்கமான முடிவுகள், சில முயற்சிகள், பிளான் போட்டு செல்லக்கூடிய சில முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். அதெல்லாம் ப்ளஸ்ஸான காலகட்டம் தான்.
ஜூலை 15 வரைக்கும் மிதனத்தில் பயணிக்கும். அது ஒரு நல்ல காலகட்டம் தான் இருக்கும். ஏன்னா 4 கூடியவன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்தில் போனது சிறப்பு தான், அவன் தப்பு கிடையாது. ஸ்திர ராசிக்கு 4 கூடியவன் 4ஆம் இடம் ஸ்திர ராசியானவன் வந்து அந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் போன ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம திருவாதிரை காலில் சூரியன் கடந்து போகும்போது, அதாவது ஒரு 4 பாதத்தில் 12 நாள் போகும் கிட்டத்தட்ட சூரியன். அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில வயிறு சம்மந்தமான ஜீரண கோளாறு, அசிடிட்டி பிரச்சனை எல்லாம் வர்றது கூட காலகட்டம். ஏன்னா சூரியன் 4 கூடியவன் இல்லையா, அந்த ஒரு பீரியடும் உங்களுக்கு அது கூட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு கல்வியில் தோய்வழக்கூட காலகட்டமாக இருக்கும் 4 கூடியவன். அந்த திருவாதிரையில் போன காலகட்டம் அது ஒரு 12 நாள் தான், அதுக்கப்புறம் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து ராசி 6 கூடியவனான சுக்கிரன் ஏற்கனவே வந்து 12ஆம் இடத்துல இருந்து நம்ம சொல்லிட்டோம். அடுத்து 7, 12 கூடியவனான செவ்வாய். அந்த 7, 12 கூடியவனான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அந்த 7ஆம் இடம்ன்றது பழகிற சர்க்கிள், நம்ம மனைவி, கணவன், ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ்ஸு, அந்த இடம். அப்போ அது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் 15 வரைக்கும் அது செவ்வாய் நீச்சமான காலகட்டத்தில் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் தோய்வு இருக்கும், கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் கூட இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே வந்து ஜூன் 15 பிறகு அது வந்து சிம்ம வீட்டுக்கு, ராசிக்கு 4ஆம் வீடான சிம்ம வீட்டுக்கு போகும்போது அது வந்து நல்ல பீரியடாக தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்கும் அந்த ஜூன் 15 மேலே. இதுதான் நல்ல அருமையான பொசிஷன். சனி வந்து கிட்டத்தட்ட கடந்த 2-3 வருஷங்களுக்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 11ஆம் இடத்துல ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான பொசிஷனில் வந்திருக்கும் சனி. அப்போ அது வந்து 9, 10 கூடியவன் வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும். லாபஸ்தானத்தில் சனியோட இந்த அடுத்து வரக்கூடிய 2.25, 3 வருஷ காலகட்டம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழில் ரீதியான முயற்சிகள், தொழில் ரீதியான பிளானிங்கு, எக்ஸிக்யூஷன் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய ரிஷபராசியோட ஒரு நல்ல பீரியடாக தான் இந்த அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள். உங்களுக்கு சனி வந்து நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணும். அது இடையில் வந்து உங்களுக்கு அந்த ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்துக்கு மேலே ஒரு 3 மாதம் சனி வக்கரமடையும். அந்த காலகட்டம் கொஞ்சம் தோய்வு தவிர மற்றபடி சனியோட ஃபுல் ஸ்விங்கில் உங்களுக்கு 9, 10. ஆனால் பாக்கியம் தொழிலும் செய்யக்கூடிய அந்த சனி வந்து உங்களுக்கு ஃபுல் இதில் வந்து உங்களை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். ஒரு 11ஆம் இடம்ன்றது ஒரு ராசிக்கு 11ஆம் இடம். அது ஸ்திர ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்து ஒரு பெரிய பிளானட். 9, 10 ரொம்ப ஒரு இந்த ராசியை பொறுத்த வரையும் 9th and 10th லார்டுன்றது 11ஆம் இடத்துல இருக்கணும். ரொம்ப சிறப்பான ஒரு பொசிஷன் தான். அது உங்களை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப ஒரு பேக்கப் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து சப்போர்ட் வரும், உதவி வரும், எல்லாம் செய்யும். அதாவது அப்பாவோட ஸ்தானம் இல்லைன்னா தொழில் பண்ணக்கூடிய யார்கிட்ட சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து பேங்க் லோனோ எதாக இருந்தாலும் முயற்சியாக இருந்தாலும் அங்கே வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்கணுன்னா ராகு கேதுக்கோட பொசிஷன். இப்போ ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம வீட்டில் கேதுவும், ராசிக்கு 10ஆம் இடமான கும்ப வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறது. இது ஒரு 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பான, உங்களோட முயற்சிகளுக்கு வந்து நல்ல வேகம் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் கேது இருக்குன்றது குறிப்பாக அந்த பீரியட்ன்றது 4ஆம் இடத்தில் கேதுன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணும், உங்களை வந்து உங்கள் முயற்சிகளை தடை போடும். அது ரெண்டும் பண்ணும். ராகு சப்போர்ட் பண்ணும், கேது அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும். நம்ம மெயினாக 4ஆம் இடத்துலன்னா போகிறது ஒரு முயற்சி பண்ணும், அந்த இடத்துக்கு போகிறதுக்கான அந்த முயற்சியில் தடைகள் ஏற்பட்டு லேட் ஆகலாம் ஒரு விஷயம், அவ்வளோதான். மற்றபடி அந்த ராகு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அது பதிலாக வந்து 11ஆம் இடத்துக்கான சனி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா கிரகங்களோட பொசிஷனை வச்சு பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.